சேலம் தொகுதியுடைய திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதி சார் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் கேட்கலாம். சார், இன்னும் பிரச்சாரத்திற்கு 10 நாள் தான் இருக்கு. 17ஆம் தேதியோட முடிவடைகிறது. எந்த அளவிற்கு களம் எப்படி இருக்கிறது? நீங்க கடும் பிரச்சாரத்தில் இருக்கீங்க. காலையிலிருந்து பார்த்தோம். குறிப்பாக இன்றைக்கு கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் இங்க வந்திருக்காரு உங்களுக்கு பிரச்சாரத்துக்காக. எப்படி களம் எப்படி இருக்கு? மிகவும் சிறப்பாக இருக்கு. நாடும் நமதே 40 நமதே என்பது மெய்ப்பிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சேலத்தை பொறுத்தவரை களம் அற்புதமாக இருக்கிறது. பொதுமக்கள் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய வரவேற்பு. இன்றைக்கு கழக ஆட்சியிலே கொடுத்திருக்கிற திட்டங்கள் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறது. அதோடு சேர்த்து நம்முடைய தேர்தல் அறிக்கை, தலைவர் கொடுத்திருக்கிற அறிக்கை, இதுவெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய எடப்பாடி தொகுதி உங்களுடைய அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் வருகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்க வந்து கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவங்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவும் பாமகவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டியா இருக்காங்க? கடந்த ஆட்சியில் இருந்த நிலைமை இல்லை. இப்பொழுது சேர்ந்திருக்கிறார்களா, இல்லாமல் இருக்கிறார்களா, பிரிந்திருக்கிறார்களா, இதெல்லாம் இன்றைக்கு கேள்வியே அல்ல. காரணம், மக்கள் மத்தியிலே இந்த திட்டங்கள் தான் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் இன்றைக்கு சொல்லப்படுகிற திட்டங்கள், குறிப்பாக மகளிருக்கு கொடுக்கிற உரிமை தொகை, பெண்கள் படிப்பதற்கு கொடுக்கிற 1000 ரூபாய் கல்வித்தொகை, இன்றைக்கு சிறார்களுக்கெல்லாம் சிற்றுண்டி அளிப்பது, பேருந்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம், இப்போன்று தாய் மாணவர் திட்டம், இலவச வீடுகள் திட்டம், கடனெல்லாம் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்தது, நகைக்கடன் தள்ளுபடி, இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இன்றைக்கு ஆட்சி நடக்கிற காரணத்தினாலே தான் இந்த கட்சிகள், கூட்டணிகள் இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பொருட்டாக இல்லை. எடப்பாடியிலும் அதே நிலைமைதான். நேற்றைக்கு எடப்பாடியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தேன். மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கழகத்திற்கு, கழக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்க 1999 இந்த தொகுதியோட எம்பியாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை 6 சட்டமன்ற தொகுதிகள், சிட்டியில வந்து ஒரு 3 கான்ஸ்டிடுவன்சி, வீரபாண்டி, எடப்பாடி, இது போன்ற ஓமலூர் தொகுதிகள் அனைத்துமே வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு, குறிப்பாக திமுகவில் ஒரு சீட்டு கூட வின் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அது எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்க? விமர்சனம் உண்மைதான். கடந்த காலத்தில் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியிலே 10 தொகுதிகளை இழந்திருக்கிறோம். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. அன்றைக்கு இருந்த கூட்டணியினுடைய நிலை இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். கழக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னால் மிகப்பெரிய மனமாற்றம் மக்கள் மன்றத்தில் இருந்திருக்கிறது. நம்முடைய ஆட்சியின் காரணமாக, தலைவருடைய ஆட்சியின் காரணமாக, அவருடைய திட்டங்களின் காரணமாக. ஆகையினால் இடையிலே, ஆட்சிக்கு இடையிலே நடந்த நகர்ப்புற வளர்ச்சி தேர்தலில் கூட இந்த மாவட்டத்தில் நடந்த கிட்டத்தட்ட 100% பேரூராட்சிகளை, நகராட்சிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எடப்பாடியிலே கூட 57 வருடங்களுக்கு பிறகு அந்த நகரமன்றத்தை பிடித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாற்றம் கழக ஆட்சியின் காரணமாக, தலைவர் தளபதியினுடைய அணுகுமுறையின் காரணமாக, அவர் கொடுத்திருக்கிற திட்டங்களின் காரணமாக நடந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில பொறுப்புக்கு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பதவிக்கு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, அவருக்கு வாய்ப்பு, மாவட்ட செயலாளர் வாய்ப்பு உங்கள் மூலியமா தான் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய வளர்ச்சி என்ன? நீங்க வந்து 91 மினிஸ்டர், அவர் வந்து 2011 தான் அமைச்சராக இருந்தார் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் வாய்ப்பு உங்கள் மூலியமா தான் கிடைத்தது நீங்க சொன்னது, அது எப்படி சார் பாக்குறீங்க? இது பின்னோக்கி பார்க்கிற பொழுது கடந்த கால நிகழ்வுகள் இதெல்லாம், காலம் மாறுகிற சூழ்நிலையிலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. அநேகமாக 1990 என்று கருதுகிறேன். அன்றைய சூழ்நிலையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாகவே என்னை அழைத்து, சேலம் மாவட்டத்தில் அமைப்பு ரீதியாக நான் மாற்றத்தை செய்ய இருக்கிறேன். ஒரு பகுதிக்கு நீங்கள் மாவட்ட செயலாளராக இருங்கள், இன்னொரு பகுதிக்கு வேறொருவரை நாம் நியமிக்க வேண்டும். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தில் இருந்து நியமிக்கலாம் என்று கருதுகிறேன். நீங்கள் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் என்று சொல்லுகிற பொழுது நான் பல பெயர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது அதில் அவருக்கு ஒப்புதல் இல்லை. ஆகவே எனக்கு ஒரு வாரம் நேரம் கொடுத்தார். சிந்தித்து விட்டு முறையாக நல்ல ஒரு தேர்வு செய்து கொடுங்கள் என்று. ஒரு வாரத்திற்கு பின்னால் சென்று அவர் எடப்பாடி பழனிசாமி போட்டால் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி, நான் அவருக்கு இருக்கிற சாதக பாதங்கள் எல்லாம் சொல்லி அவரிடத்தில் சொல்லும்போது அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவு. இன்றைக்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன். அதுதான் அது வந்து இப்போ அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுங்கெல்லாம் சொல்றது.
இப்ப நீங்க வந்து உங்களுக்காக இன்றைக்கு சிஎம் போன வாரம் வந்திருந்தாரு. அதே போல இன்றைக்கு வந்து கட்சியுடைய அமைச்சர், அதே போல இளைஞரணி செயலாளர் வந்திருக்கார். அதே போல எப்படி இருக்கு சார்? அவர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மீதும் இளைஞரணி செயலாளர் உங்களுடைய கட்சி மீதும் கடுமையான விமர்சனம் பேசினதே தான் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து வாரிசு அரசியல் போன்ற விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு களத்துல வந்து அவருக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவர் ஆட்சியினுடைய திட்டங்களை சொல்லுவாரா அல்லது மத்திய மாநில உறவுகளை பற்றி பேசுவாரா? இன்றைக்கு ஒரு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறவர் அப்படிதான் பேசுவார். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன்னு பாரதிய ஜனதா கட்சியும் இவரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறது தான் உண்மை. நேற்றைக்கு முந்தைய தினம் அண்ணாமலை இங்கு வந்து விட்டு போனார். பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் ஒரு வார்த்தை அதிமுகவை பற்றி பேசவில்லையே. அதே போல மோடி அவர்கள் இங்க சேலத்திற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். ஒரு வார்த்தை அதிமுகவை பற்றி பேசவில்லையே. அது ஹோலிகாவ். இதுவே வந்து ஒரு சாட்சி இவர்கள் எந்த அளவிற்கு இவர்களுக்குள் ஒரு மனம் ஆச்சரியம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்கள் ஒத்துப்போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் போதாதா? என்றைக்காவது பழனிசாமி அவர்கள் மாநில உரிமைக்காக மோடியிடம் வாதாடி இருக்கிறாரா, அறிக்கை விட்டிருக்கிறாரா அல்லது கண்டித்திருக்கிறாரா? திட்டமிட்டே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கலாம் அல்லது மோடியோடு அவர்கள் வந்தால் நிச்சயம் அவர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய தோல்வி ஏற்படும் கொண்டு கூட கருத்தை வைத்திருக்கலாம். ஆகவே அவர் இன்றைக்கு பேசுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது? ஒரே கருத்தை பேசுகிறோம். என்ன ஒரே கருத்தை பேசுகிறோம்? இன்றைக்கு இருக்கிற மத்திய மாநில மத்தியில் ஒரு நல்ல ஆட்சி இருந்தால்தான் மாநிலத்திலே சிறப்பான நிர்வாகத்தை நாம் தொடர முடியும். இன்றைக்கு இதையெல்லாம் மீறி ஒரு நிர்வாகம் நடக்கிறது. நிதி இழப்பின் மீது பல நிதி பாக்கிகள் இருக்கிற பொழுது கஷ்டமான இந்த சூழ்நிலையில அற்புதமான நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, இதையெல்லாம் சொல்வதற்கு இல்லை. ஆக அவருக்கு வேற சொல்றதுக்கு இல்லை, அவருக்கு வேற ஆயுதம் இல்லை இந்த களத்துல. அதெல்லாம் திருப்பி அவரு தான் வந்து திமுகவை சொல்லி கோயபுல்ஸ் பிரச்சாரமா சொல்லிட்டு இருக்காரு. வாரிசு அரசியல் வேற என்ன சொல்ல முடியும் அவரால்? நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது காவிரி உபரிநீர் திட்டம், அதே போல உருக்காலை திட்டம், இதெல்லாம் வந்து இன்னமும் சரியளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு எம்பி வேட்பாளராக என்ன சொல்ல விரும்புறீங்க சார் மக்களுக்கு? காவிரி உபரிநீர் திட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வந்து முழுமையா அன்னைக்கு தொடங்கி வச்சுட்டு போனாங்க. இதே அதிமுக ஆட்சியில வந்து ஏட்டளவிலே இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் சொல்றேன். இதில் ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். தேர்தலுக்காக ஒரு கூட்டணி வைத்து இவர்கள் வன்னிய சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி பழனிசாமி அவர்கள் செல்லத்தகாத ஒரு அரசாணையை போட்டு அந்த சமுதாயத்தை ஏமாற்றினார் என்பதெல்லாம் நான் சொல்லவில்லை, ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஏட்டளவில் இந்த காவிரி உபரிநீர் திட்டம் எல்லாம் இருந்தது, இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உருக்காலை திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு யார் இவர் பாராட்டி போற்றி அவர்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் இன்றைக்கு அதை பொதுத்துறை நிறுவனத்தை ஒவ்வொன்றாக இன்றைக்கு தனியார் மயமாக்கி கொண்டு இருக்கிறது. அதே போல இந்த உருக்காலையும் அவர்கள் கபலீகரம் பண்ண நினைக்கிறார்கள், விட மாட்டோம். காரணம் இது 1999 வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கிற பொழுது ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர்னு வச்சிருந்தாங்க. எல்லாம் முதலீட்டுக்கு தான் மந்திரி அமைச்சகம் இருக்கும். முதலீட்டு எடுக்கிறதுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை எடுக்கிறதுக்காக பிரைவேடைஸ் பண்றதுக்காக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர்னே வச்சிருந்தாங்க. மினிஸ்ட்ரி இருந்தாங்க, அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. அப்பவே இந்த முயற்சி எடுக்கும்போது கடுமையாக நான் போராடி இருக்கிறேன் பாராளுமன்றத்தில். நான் அன்றைக்கு எடுத்து வைத்த அந்த வாதங்கள் தான், அழுத்தம் தான் அன்றைக்கு இருந்த அரசு 900 கோடி நிதியாக கொடுத்து அந்த நிறுவனம் லாபத்திலே இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு விட மாட்டோம். அது இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அதை பாடுபடுவோம், போராடுவோம். பிரச்சாரத்திற்கு மத்தியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் பேசுகிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ரமேஷ்.